சரி சரி. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பக்கத்துல திரும்பி கேளுங்க. பக்கத்துல திரும்பி நான் சொல்றத சொல்லுங்க. இந்த நாளிலே உங்களை தேவனுடைய சமூகத்தை வைத்து பார்ப்பதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமானா நல்லா கையை தட்டுங்க. இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்திற்குள்ள வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 7 மாதங்கள் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார், என்னை தாங்கி இருக்கிறார், என்னை ஏந்தி இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ ஒவ்வொன்றா நான் கேட்க போறேன். 7 மாதத்துல உங்கள் வாழ்க்கையில் நடந்த நான் கேட்க போறேன். அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது உண்மைனா நீங்க கையை தட்டலாம், ஆமென் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். டீலா? ஓ, உங்களை தான் கேட்கிறேன். டீலா? கடந்த மாதம் முழுவதும் 7 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரா? ஏந்தினாரா? சுமந்தாரா? தப்புவித்தாரா? சுகம் தந்தாரா? பலன் தந்தாரா? இரக்கம் தந்தாரா? ஆய்வு தந்தாரா? ஆரோக்கியம் தந்தாரா? அபிஷேகத்தின் மேல அபிஷேகத்தினால நிரப்பினாரா? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தந்தாரா? அறிவு தந்தாரா? விவேகம் தந்தாரா? குறைவில்லாமல் நடத்தினாரா? நல்ல கையை தட்டுங்க வாங்கலாம். நன்மையினால நிரப்பினாரா? ஆசீர்வாதத்தினால நிரப்பினாரா? நல்ல கையை தட்டி. எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம், எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம், அவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். சத்தம் பத்தல. நல்ல கையை தட்டி. 7 மாதங்கள் நடத்தினவர் இந்த மாதமும் நடத்துவதற்கு அவர் நல்லவர். இயேசு நல்லவர். கையை மாற்ற தட்டுங்க. இயேசு நிறைய பாட்டு பாடிட்டீங்க. எனக்கு பிடிச்ச நிறைய பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு பயங்கரமா இருந்துச்சு. அமக்கலமா அழகானவர். நீ மட்டும் எப்படி? அழகானவர், அருமையானவர். இந்த குழந்தைங்கெல்லாம் முன்னாடி வந்து கார் துடைக்கிற மாதிரி, கார் துடைக்கிற இந்த என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா புஷ். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அடுத்த வாரத்துல நீங்க திரும்பி மக்களை பார்த்து நீங்க அசைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அழகா செஞ்சீங்க. இந்த குட்டி தம்பி எங்க குட்டி தம்பி அழகா செஞ்சார். அவருக்கு சூப்பரா ஒரு கை தட்டி கொடுத்து ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 136 கடைசி 4 வசனம் சொல்லுது, 2-3 வசனங்கள் சொல்லுது. நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. எனக்கு காது கேட்கல. ஆமென் சொல்லுங்களேன். அழகா பாடுங்க பாஸ்டர், வேற லெவல். நீங்க செம்மையா பாடுங்க. அழகா மக்கள் அழகா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் பாடினா வேற பாடலுக்கு நேரம் நான் கடந்து போறேன். அக்கா கையில மைக் கொடுங்க. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் என்னுடையவர், என்னுடையவர். கையை உயர்த்துங்க. இந்த 7 மாதங்கள்ல எத்தனையோ அன்பு பாசம் பொய்யானதா இருந்தது. நான் சொல்றது புரியுதா? நல்லா கேளு நான் சொல்றது. கடந்த 7 மாதங்கள்ல எத்தனையோ அன்பு பாசம் பொய்யானதா இருந்தது. ஆனால் நாங்கள் ஒரு பாசத்தை குறித்து, ஒரு அன்பை குறித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்பொழுதும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் மாறாதவர். அவருக்கு பேரே அன்பானவர், அவருக்கு பேரே பாசம் உள்ளவர், அவருக்கு பேரே இரக்கம் உள்ளவர். அதனாலதான் அவருக்கு பேரு இயேசு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனையோ அன்பு இந்த 7 மாதங்கள மாறிடுச்சு.
பணம் வந்தா பாசம் போயிடும், பணம் வந்தா உறவு போயிடும், சொத்து சேர்ந்தா பேசவே மாட்டாங்க. சொத்துக்கு வந்துருவாங்களோ, பங்குக்கு வந்துருவாங்களோ. ஆனா நாம எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வருகிற ஒரு தெய்வம் இயேசு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். லிரிக்ஸ் பாருங்களா? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அன்பா அல்லேலூயா. பாசத்தின் எல்லையா இயேசு ராஜா, பாசத்தின் எல்லையா இயேசு ராஜா, என்னுடையவர் எனக்கு ரட்சகர், என்னுடையவர் எனக்கு ரட்சகர். அவரை பார்த்து சொல்லு. அழகான
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுத்தி சுத்தி சங்கீதம் 139 ஆராய்ந்து எங்களை சுத்தி சுத்தி நான் வருவதும் நான் வருவதும் 7 மாதத்துல நன்றாய் தெய்வமே நாங்க எவ்வளவு துதித்தாலும் அந்த துதி உமக்கு தரும். உமக்கு ஒப்பானவர் உலகத்தில் ஒருவருமே இல்லை என்பதற்கு நாங்களே அடையாளம், நாங்களே சாட்சி. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை என்பதற்கு கர்த்தர் எங்களை ரட்சித்தல்லவா, ரட்சித்து இம்மட்டும் நடத்துகிறதவா. என்னோட பேசுங்கப்பா. வானமும் பூமியை ஒளிந்து போனால் அப்படி வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்னீங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பீர்கள் என்று சொன்னீர் அல்லவா. மத்தேயு 14:20 அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவருடைய பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு திருப்தியின் அனுபவத்தை என் தெய்வம் கட்டிடுவாராக. சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. என்னோட கூட நீங்க பேசணும், அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், கைகளை தட்டணும். அப்பதான் ஆராதனை லைவா போகும். பாஸ்டர் 11 மணிக்கு முடி சொன்னாரு, அப்புறம் 3 மணிக்கு முடிப்பேன். டீலா நோ சொல்ற ஆட்கள் பசிக்குமே. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாட்களில் உங்கள் மத்தியில வந்து ஊழியத்தை செய்யும்படியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை, ப்ரிவிலேஜை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி. போன 26ஆம் தேதி தான் பாஸ்டர் நாங்க பார்த்தோம். அந்த டீமா வந்திருந்தீங்க. யாரெல்லாம் 26ஆம் தேதி நடந்த பயிற்சிக்கு வந்திருந்தீங்க, டீமா வந்திருந்தீங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ. அது ஒரு 26 சபைகள் அந்த நாளில் கூடி, சவுண்ட் கம்மி பண்ணிக்கோ டாடி, 26 சபைகள் அந்த நாளில் கூடி ஆண்டவர் இந்த ஆல்பா உபகரணத்தின் மூலமாக சபைக்குள்ள செய்த நன்மைகளை நாங்க செலிப்ரேட் பண்ணோம். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? சந்தோஷமா சத்தமா செலிப்ரேட் பண்ணோம். நல்ல சாப்பாடு. அம்மா இல்லையா அக்கா யார் வந்தா? நல்ல சாப்பாடு. ஆமா அம்மா இல்லையா பிராங்கில சொல்லுங்க. சூப்பர். ஆனா அதை காட்டிலும் நேரத்து நீங்க நல்ல இட்லி சாம்பார், நல்ல ஒரு சாப்பாடு. ஆமென் சொல்லுங்க. சோ அதை தொடர்ந்து அருமையான ஐயா அவர்கள் உடனே எங்க சபைக்கு நீங்க வரணும், வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அபியாசப்படுத்த நாங்கள் ஆசையா இருக்கிறோம். தேங்க்யூ so much ஃபார் த இன்வைட். எங்களை நாங்கள் நேற்று இன்னைக்கு நாங்கள் தங்கியிருக்கிறோம், நல்லா எங்களை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ so much. எல்லா மக்களும் நல்லா பாசமா பழகுறீங்க, நல்லா பாசமா சாப்பாடு போடுறீங்க. இங்கேயே தங்கிடலாம் நான் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க. 7 மாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரா? இருந்தது உண்மைனா 8வது மாதத்திலையும் அவர் இன்னும் நல்லவராக இருப்பார். பின்னாடி சொல்றது கேக்குதா? ஹலோ அண்ணே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 9வது மாதத்திலையும் நல்லவராக இருப்பார், 10வது மாதத்திலையும் நல்லவராக இருப்பார், 11வது மாதம் 12வது மாதத்திலையும் நல்லவராக இருப்பார். நியூ இயர் சர்வீஸ்க்கு நீங்க வந்து நிற்கிற போது குடும்பமாய் வந்து சாட்சி சொல்ல அநேக சாட்சிகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில எழுப்பி தர போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம்
நாங்க ஒவ்வொரு நாளும் ஊழியத்துல நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் ஒரே ஒரு சாட்சியோட பிரசங்கத்தை நான் துவங்குறேன். போன மாதத்துல என்னுடைய வீடு இருக்கிற இடம் தாம்பரம், சென்னையில் இருக்கிறேன். தாம்பரத்திலிருந்து பாண்டிச்சேரியை நோக்கி என் கார் போய் கொண்டிருக்கிறது. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு எனக்கு ஊழியம். என் ஒய்ஃபோட மாமா பொண்ணு, அவங்களுக்கு அன்னைக்கு வெட்டிங் டே. அவங்க சொன்னாங்க, ப்ளீஸ் அண்ணே வாங்க, லஞ்ச் எடுங்க, வீட்டில் லஞ்ச் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், வந்துட்டு எங்களை ப்ளஸ் பண்ணி ஷோமன்ட்டு போங்க. நான் கொஞ்சம் புறப்படுவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்பீடாக போகுது. வண்டி போன ஸ்பீடில் நான் டீசல் இருக்கா இல்லையாங்கிறத மறந்துட்டேன். கார் வச்சுங்களுக்கு தெரியும், மோட்டார் தொழில், மோட்டார் அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். என்னோட டிஸ்பிளேவை பார்க்குறேன், இன்னும் கார் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓடும், 15 கிலோமீட்டர் தான் ஓடுற காட்டுது. அந்த நிலைமையில ஃபியூல் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டக் ஆகும், ஏர்லாக் ஆகும், வண்டி நின்று விடும். ஆனால் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த அதிசயமானவர் ஏசாயா 9:6, அவருக்கு பேரே அதிசயமானவர். 7 மாசம் அதிசயம் அல்லையா? நான் என்னடா கேட்டேன், அப்பா இன்னும் பெட்ரோல் பங்கு எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு செக் பண்ணு. அவ செக் பண்றா, அவ சொல்றா, அப்பா இன்னும் 12 கிலோமீட்டர் போனாதான் என்ன வரும். அப்ப இன்னும் வண்டி எத்தனை 12 கிலோமீட்டர் போனோம்னா அதுக்கப்புறம் வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? 15 -12, 15 சாத்தியம் இல்லை. நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு யோசனை ஞாபகம் வந்துச்சு. சங்கீதம் 136:14, தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர். ஒண்ணுமில்லாத இடத்திலேயே அவர் நடத்துவார்னா, அவர்களுக்கே செஞ்சார்னா எனக்கு செய்வார். ராமன் சொல்லுங்க. சங்கீதம் 78:11, டக்குன்னு யாரோ வாசிங்க, நிறைய வசனம் சொல்ல போறேன். நான் டிஸ்பிளேல போடுறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. சங்கீதம் 78:11 சீக்கிரம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் போதும். இந்த 7 மாதங்கள் தேவனுடைய செயல்களை, செயல்பாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. தேவன் எங்களுக்கு அவருடைய அதிசயங்களை எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்களுடைய தொழிலுக்கும், எங்களுடைய பிசினஸுக்கும், எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புலையும் ஆண்டவர் காண்பித்தார் என்று நீங்க நம்பினா ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்காங்க வசனம். அவருடைய செயல்கள் நீங்க நம்ப மாட்டீங்க. வண்டி இந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுச்சு. கரெக்டா நான் மீட்டரை பார்க்குறேன், என்ன வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? 3 கிலோமீட்டர். வண்டி ஆஃப் ஆகல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து விருத்தாச்சலம் போனேன், அங்கிருந்து உளுந்தூர் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நான் சென்னை போயிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பேரே அதிசயமானவர். அவரோடு கூட நீங்க இருந்தா, யோவான் 15 சொல்லுது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சேனல் ஆஃப் பிளஸிங்கா, கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நாம ஆண்டவரோடு இருக்கிறோமா? நாம ஆண்டவரோடு இருக்கிறோமா? நாம் ஆண்டவரோடு நடக்கிறோமா? நாம் அவரோடு கூட பேசுறோமா? நேற்று ஆல்பால அந்த ஜெபம் என்கிற வாரம், ஜெபம் என்கிற டாபிக் வந்தபோது நான் ஜெபத்தினுடைய 4 ஸ்டெப்பை சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ACTS சொல்லுங்க. ஏன்னா என்ன? அடோரேஷன். நல்லா துதித்திருக்கிறோம். நிறைய பாடல்கள் நல்லா துதித்திருக்கிறோம். ஏன்னா அவருக்கு துதினா ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்? கை தூக்குறவங்களுக்கு மட்டும்தான் மதியானம் ஃப்ராங்க்லின் ஸ்வீட் வாங்கி கொடுப்பாரு. அவருக்கு ஆராதனையா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆராதனை செய்வதற்கு லட்சோபலட்ச தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறார்கள், ஷேராபீன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 20:28 அவருடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை, ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் எல்லாரும் ஓடத்தில் ஒருமனப்பட்டு வந்து அவரை நீங்கள் நான் துதிக்க ஆரம்பிச்சுட்டா அவர் இறங்கி வந்துடுவார். அவர் இறங்கி வந்துடுவார். ஒருவேளை பக்கத்து கிரவுண்ட்ல லட்சம் தேவதூதர்கள் கூடி அவர் ஆராதித்து இருந்தாலும் இங்க சொற்ப ஜனங்கள் இருந்தா தெய்வம் எங்க இருப்பார் தெரியுமா? அங்க இருக்க மாட்டாரு, இங்கதான் இருப்பார். கையை தட்டு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. நீங்க ஆராதித்தா, நீங்க துதித்தா, நீங்க ஸ்தோத்திரம் சொன்னா தெய்வம்
மாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பாராட்டின இரக்கம், கிருபை, தயவுக்கு அளவில்லை. ஆமென். அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் காண செய்திருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு அல்லேலூயா. லூக்கா என்ற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை முழுவதும் வாசிங்க. இன்னொரு வாசிங்க 2வது பகுதி. நான் நிறைய வசனம் சொல்ல போறேன். தயவு செய்து கொஞ்சம் எடுத்து வாசிக்கிறவர்கள் எனக்கு வேண்டும். வாசிங்க. இரண்டாவது போதிய வாசிங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம், தப்பு இல்லை. நீங்க எல்லாம் ஃபயரா சொல்லிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்க மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். இந்த ஒரு 6-7 குட்டீஸ்க்கு மட்டும் தான் மதியானம் நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். டீலா சூப்பர். நீங்க சொல்லுங்க ஆமென். இந்த 2 பேருக்கு மட்டும் தான் சாக்லேட். மறுபடியும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல வார்த்தை. மறுபடியும் படிங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை என்ன பண்ணினாங்களாம்? மகிமைப்படுத்தினார். இந்த 8வது மாதத்துல உங்களுக்கான வாக்குத்தத்தம் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கான உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கலாம். இந்த 8வது மாதத்துல கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். இந்த 8வது மாதத்துல தேவன் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். இந்த 8வது மாதத்துல தெய்வம் உங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா அதிசயங்களை காண பண்ண போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால நான் சொன்னேன், அவருக்கு பேரே அதிசயமானவர், அவருக்கு பேரே அல்லேலூயா அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களை சந்தித்தா உங்க வாழ்க்கை மாறும். அவர் உங்களை சந்தித்தா உங்களுடைய வியாக்குலம் மறையும். அவர் உங்களை சந்தித்தா உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் உங்களை சந்தித்தா உங்களுடைய பலவீனம் மாறும். கையை தட்ட தப்பில்லை. அவர் உங்களை சந்தித்தா உங்களுடைய அல்லேலூயா 7 மாதத்துடைய அல்லேலூயா வியாதிக்கு வறுமைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் முடிவு கட்டுகிற மாதம். தெய்வம் உங்களை சந்திக்கட்டும். தெய்வம் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கட்டும். தெய்வமுடைய பெற்றோர்களை சந்திக்கட்டும். தெய்வம் உங்களுடைய பிசினஸை சந்திக்கட்டும். தெய்வம் சங்கீதம் 128 அல்லேலூயா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். எத்தனை பேர் விரும்புறீங்க? 7 மாதம் அல்லேலூயா தெய்வத்துடைய என்கவுண்டரை நான் பார்க்கல. இந்த 8வது மாதத்துல தேவனோடு நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். தெய்வம் என்னை சந்திக்கட்டும். தெய்வம் என்னோடு கூட பேசட்டும். தெய்வம் என்னோடு கூட அல்லேலூயா இடைவரட்டும். தெய்வம் என்னோடு கூட ஐக்கியப்படட்டும். இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து உன் படையை எங்க போடு? ஆழத்துல போடு. இந்த 8வது மாதத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லேலூயா இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போகட்டுமே, ஆழத்துல போகட்டுமே. சொல்லலாம். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற காலம் இது. பின்மாறிய காலம் இது. எழுப்புதலின் காலம். ஜெப அபிஷேகத்தை தெய்வம் சபைகளுக்குள்ள பட்டணங்களுக்குள்ள கட்டமைத்துக் கொண்டிருக்கிற காலம். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் காலம் குறுகி போகவில்லை. அப்படி என்றால் அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அன்றைய தினமும் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் என்றால் கர்த்தர் தமது ஜனத்தை சந்திக்கட்டும். நேற்று 4 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நாம பார்த்தோம். 2 பேதுரு 3:9 இருந்து பார்த்தோம். இந்த ட்ரைனிங் வந்தவங்க கொஞ்சம் என்னோட கூட பேசுங்களேன். ட்ரைனிங் வந்தவங்க வந்தீங்களா? ட்ரைனிங் வந்தீங்களா? 2 பேதுரு 3:9 இருந்து பேசணும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதுல 4 கேட்டகரி ஆஃப் பீப்பிளை பத்தி நம்ம பேசணும். 1 யாரு? ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியை இந்த 8வது மாதத்துல தெய்வம் சந்திக்கட்டும். ஒரு நாளைக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு சர்ச்ல நான் ஊழியம் செய்ய போயிருந்தேன். 2 ஆராதனை முடிச்சுட்டு அந்த சர்ச்ல
கேண்டீன் இருக்கு. நான் கேண்டீன்ல டீ சாப்பிட்டு இருந்தேன். ஒரு அக்கா வந்தாங்க, ஒரு அம்மா வந்தாங்க, 2 பிள்ளைங்க வந்தாங்க. அந்த அக்காவுடைய கண்ணீர் குளமாய் இருந்தது. கேட்டோம், நான் 2 பேரும் கேட்டோம், என்ன நடந்தது உங்களுக்கு? பாஸ்டர், 10 வருடமாய் என் கணவனுடைய ரட்சிப்புக்காக போராடி வருகிறேன், செபித்து வருகிறேன். ஒவ்வொரு வாரம் நான் சபைக்கு போகிறேன்னு சொன்னாவே எங்க குடும்பத்துல சண்டை, வாக்குவாதம், அடி, உத. இது இன்னைக்கும் நடந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்க பேசுனீங்க 2 வார்த்தை. 2 வசனத்திலிருந்து உங்களுக்கு வசனம் நான் சொல்றேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாராவது வாசிங்க. ஆம்ஸ்ட்ராங் உள்ள உட்கார்ந்திருக்காரா? அந்த ஸ்பீடா வசனத்தை போட்டாலும் மக்கள் பார்க்கிறதுக்கு எளிதா இருக்கும். யாராவது வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39:5. அவனை தன்னுடைய வீட்டுக்கு முதல் கொண்டு அதான் வார்த்தை, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. யாரா இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள். For the sake of Joseph. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை என் ஆண்டவர் சந்திக்க போகிறார். உங்கள் ஜெபத்தின் நிமித்தம், உங்களுடைய பிரயாசங்கள் நிமித்தம் தெய்வம் உங்கள் குடும்பங்களை சந்திக்கட்டும். 2வது கேட்டகரி. நான் சொன்ன அக்காவை பார்த்து கவலைப்படாதீங்க, உங்க நம்பிக்கை வீண் போகல. உங்களை கொண்டுதான் உங்க கணவரை பிடிக்க போறார். உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகல. நீங்க விட்ட கண்ணீர் எல்லாம் தெய்வத்தினுடைய துருத்தியில் இருக்கு. அல்லேலூயா. அவர் அநீதியான தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 சொல்லுது. அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? நீதி உள்ளவர், உண்மையுள்ள தெய்வம். உங்களுடைய கண்ணீரை அவர் கண்ணோக்குகிறார். அவர் யார் தெரியுமா? அல்லேலூயா. சங்கீதம் 65:2 சொல்லுது, ஜெபத்தை கேட்பவரே. இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒரு டீல். நான் வசனத்தை தோங்க, நீங்க முடிக்க போறீங்க. டீலா? ஜெபத்தை கேட்பவரே. ஒரு சிலர் என்னை பார்க்கிறாங்க, இவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 7 மாதத்துல, இந்த 7 மாதமா கேட்கப்படாத ஜெபங்களை எல்லாம் இந்த 8வது மாதத்துல உங்களை சந்தித்து உங்கள் ஜெபங்களை கேட்பதற்கு தெய்வம் நல்லவராக இருக்கிறார். தெய்வம் நல்லவராக இருக்கிறார். தெய்வம் நல்லவராக இருக்கிறார். நான் அவரை பத்தி பேசினா நான் அழுதுருவேன். போர்ல விழுங்க அப்படின்னு எனக்கு சவுண்ட் வச்சு. கடந்த 10 நாளா என்ன மிகப்பெரிய ஒரு குடும்ப பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள. மன பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கு. என்னால ஜெபம் பண்ண முடியல, வேலை வாசிக்க முடியல, நைட்டு படுத்தா தூக்கம் வரல. பவுல் வேண்டினதை போல இந்த வேதனை என்னை விட்டு நீங்கட்டாங்க. ஆபீஸ் ரூம்ல கதவை அடைச்சேன். பொதுவா என்னுடைய ஜெப நேரத்துல சாந்தம் போட்டு அதோடு கூட சேர்ந்து கத்தி பாடுவேன். நிஜமான கால் பிடிக்கிறேன். என்ன பாடு? நிஜமான ஒரு லைன் இருக்குல்ல, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு. அதை நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். நிச்சயமானே எங்களுக்கு ஆதரவே, எங்கள் நங்கூரமே யார்கிட்ட நாங்க சொல்லுவோம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-17. இது நான் பிரசங்கன்னு சொல்றது காட்டில என் வாழ்க்கையை மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்னாள்
மிகவும் மனம் கசந்து அழுதாள். அவளை பாரப்படுத்தின அந்த காரியம் வெளியே வரணும்னா அல்லேலூயா மனம் கசந்து அழுகணும். சில நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து கடின இதயத்தோடு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல அல்லேலூயா எப்படி பட்டவனையும் அல்லேலூயா யோவான் 1:9 சொல்லுது, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில ஒதுக்கணும்னா சில நேரத்துல நம்ம மனசு என்ன ஆகணும்? கரையணும், கரையணும், கரையணும். அப்படி பாடிட்டே இருக்கிறேன். இன்னொரு பாடல் தடிமன மராவி நீரை தேடாக மாற்றும் என்னோடு இருக்கிறீரப்பா, என்னோடு இருக்கிறீர். சில நாங்க ஒரு இடத்துக்கு நாங்க புறப்பட்டு போனோம். ஏன்னா இன்னொரு ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப நேரம் ஆளுக்கான வந்து அந்த கதவை திறக்கிறா. பயங்கர சவுண்டு. எனக்கு ரொம்ப சவுண்டா கேட்டா பிடிக்கணும். ஓப்தட்ல நல்ல சவுண்ட் வச்சு கத்துறேன். நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். கத்தி பாடுறேன், அழுகிற பயங்கரமா அழுகிட்டு இருக்கிறேன். உள்ள வந்தவ அப்படியே அவ்வளவு ஸ்டன்னா என் பக்கத்துல உட்காந்துட்டு அவ்வளவு சேர்ந்து அழுக ஆரம்பிச்சான். தெய்வமே கண்டோக்கி பாரு, எங்களை சந்திங்க, எங்களுக்கு ஆறுதல் தேவை, எங்களுக்கு ஆறுதல் தேவை, எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து சொன்னீங்கல்ல, எங்களை பலப்படுத்துங்க. உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம், உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நம்ப மாட்டீங்க, ஒரு தெய்வம் தெய்வீக பிரசனம் அறை முழுவதும் மூடிட்டு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அறையில பலப்படுத்தப்பட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க மக்கள் நின்று இருக்கிறேன். ராமன் சொல்லுங்களேன், அவர் எங்களை சந்தித்ததுனாலதான் உங்களையும் சந்திப்பார் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை தொட்டதுனாலதான் உங்களையும் தொடுவார் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் எங்களை பலப்படுத்தினதுனாலதான் ஆறுதல் படுத்தினதுனாலதான் உங்களை அவர் ஆறுதல் படுத்துவார், பலப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராமன் சொல்லுங்க, இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நான் பார்க்கல. 2006 இருந்து நான் ஊழியம் செய்யறேன். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நான் பார்க்கல. ராமன் சொல்லுங்க, 7 மாதத்துல உங்களுடைய விண்ணப்பம் என்ன? அன்பான தாய்மாரே, அன்பான அக்காவே, பாப்பா, ப்ளீஸ் உங்களுடைய விண்ணப்பம் என்ன? 1 சாமுவேல் 1:10 அந்நாளை போல மிகவும் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? இந்த 8வது மாதத்துல தெய்வம் உங்களை சந்திப்பார். தெய்வம் உங்களை சந்திப்பார். உங்களுடைய வேண்டுதல் தான் என்ன? 1 நாளாகமம் 4 9-10 வசனம் சொல்லுகிறது, யாபேசை அவன் தான் பெற்றெடுக்கும் போது இவன் என் குடும்பத்திற்கு துக்கத்தை கொண்டு வந்தான் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். ஆனால் இயேசு சொன்னார், யோவான் 16:20, உங்கள் துக்கம் என்னவாய் மாற்றப்படும்? சந்தோஷமாய் மாற்றப்படும். ஒருத்தர் பிறகுறார், குடும்பத்துல துக்கம். இங்க ஒருத்தர் பிறகுறாரு, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியாது. இங்க ஒருத்தர் பிறக்கிறார், குடும்பம் அவரை புறக்கணித்தது. இங்க ஒருத்தர் பிறக்கிறார், ஹல்லேலூயா, அவருடைய ஜெபம் அவரை புறக்கணித்தது. ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் பிறக்கிறார், கனவீனப்படுத்தப்பட்டார். இங்க ஒருத்தர் பிறக்கிறார், தன்னுடைய ஜனத்தாலே கனவீனப்படுத்தப்பட்டார். ஆனால் பரலோகம் இவர்கள் இருவரையுமே கைவிடல. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. யாபேசையும் கைவிடல, இயேசுவையும் கைவிடல. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். யாபேசுடைய ஜெபம் ஹல்லேலூயா 1 நாளாகமம் 4:10 சொல்லுது, தேவரே என்னை ஆசீர்வதித்து. அண்ணா அந்த வசனம் போடுங்க. 1 நாளாகமம் 4:10 போடுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். இது நம்ம ஜெபமா சொல்லுவோம், இன்னைக்கு ஜெபமா சொல்லுவோம். போடுங்க. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, முதலாவது நீங்க சொல்லுங்க பாக்கலாம், தேவரே. நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க, தேவரே இந்த 8வது மாதத்துல எங்களை சந்தித்து ஆசீர்வதி. இரண்டாவது இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, எங்களை சந்தித்து எங்க எல்லைகளை எல்லாம் பெருசாக்குங்க. உங்களுடைய ஆவிக்குரிய எல்லையை பெருசாக்குங்க. உலக பிரகாரமான கூடாரத்தை, பிண்ட, ஹல்லேலூயா, வாசஸ்தலத்தை பெருசாக்குங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வாசலை ஏற்படுத்துவார்.
தெரியுமா? தீங்கு என்னை சாரி உமது கரம் என்னோடு இருந்து. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். நீங்களா பேசுறீங்களா? எங்க வேடிக்கை பாக்குறீங்க சொல்றீங்களா? உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். அடுத்தது தீங்கு என்னை எண்ணக்கூடாது. அடுத்தது விலக்கி காத்தல். சங்கீதம் 93 சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உங்களை சந்திக்கட்டும். எத்தனை பேருக்கு ஒரு பவுலை போல ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டர் இந்த மாதத்துல வேணும்னு விரும்புறீங்க? பவுலை போல அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 சீஷர்கள் இயேசுவோடு நடந்து போனார்கள். அவங்க சொன்னாங்க, அவர் பேசுறது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எரியவில்லையா? வசனம் கேட்கும் போது உங்களுடைய இருதயம் ஆவியானவருக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். நான் ஆறாவது ஒரு வார்த்தை சொன்னேன், ஆவியானவர் உங்களோடு கூட டிராவல் பண்ண இன்வைட் பண்ணுங்க. ஊற்றப்பட்ட ஆவியானவருக்கு வேலை கொடுங்க. ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை கொடுங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கட்டும். ஆண்டவர் உங்களை சந்திக்கட்டும். ரட்சிக்கப்படாத கணவர் இருப்பாரனா, அவரை ஆண்டவர் சந்திக்கட்டும். உங்க ரட்சிக்கப்படாத குடும்பங்களை ஆண்டவர் சந்திக்கட்டும். ரட்சிக்கப்படாத உறவினர்களை ஆண்டவர் சந்திக்கட்டும். ரட்சிக்கப்படாத உங்களுடைய ஸ்கூல்ல காலேஜில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே ஆண்டவர் இயேசு சந்திக்கட்டும். விரும்பினவர் ஆமென் சொல்லுங்க. அவர் சந்தித்த வாழ்க்கை மாறும். நான் நேற்று சொன்னேன் என் சாட்சியை. 1996 ஆகஸ்ட் 15 மதியம் 1:30 மணி அளவுல இதே திருச்சி பட்டணத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்த ரோஷன் ஹால்ல தான் கர்த்தர் என்னை தொட்டார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை நம்மளோட கூட பேசணும். வார்த்தை நம்மளோட கூட வார்த்தை நம்மளை உணர்த்தணும். வார்த்தை நம்மளை குத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்றது எபிரேயர்ல, யார் சோதரம் இயேசு ஆண்டவர் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சிக்ஷை அதிகமா. ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம், அவர்களுக்கு பரீட்சை அதிகமா. யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் இழந்தா, ஆனா சொன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனால் அவனுக்கு தெரியும் 41ஆம் அதிகாரத்தோடு அவன் வாழ்க்கை முடியவில்லை. 42ஆம் அதிகாரம் அவன் வாழ்க்கையில உண்டு. 42ஆம் அதிகாரம் அவன் வாழ்க்கையில உண்டு. ஒரு சிலருக்கு தான் புரியுது நான் பேசுறது என்ன. அதை யோபியுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை. இந்த 8வது மாதம், இந்த 7 மாதத்துல நீ எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இந்த 8வது மாதத்துல உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் உங்களுடைய பின்னிலைமையை மாற்றக்கூடிய ஒருவரை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் பெயர் இயேசு. அவர் பெயர் இயேசு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ரெடி 1 2 3 சொல்ல போறேன். ரெடி 1 2 3 சொல்ல போறேன். 3 முறை எவ்வளவு பலத்த சத்தமா அந்த அல்லேலூயா நாமத்தை நீங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க. அல்லேலூயா. 10 மைல் குருடன் இயேசு எரிகோவில் பிரவேசித்த போது திரளான ஜனங்கள் அவரை கூடி சுற்றி இருந்தார்கள். அவன் எதை பத்தியும் கவலைப்படல. சத்தமிட்டா பாருங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு எங்கெல்லாம் நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. நாம சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாம கத்த போறோம். அவர் உங்களுக்காக நின்று உங்களை சந்திப்பார். ரெடியா? ரெடியா? ரெடி 1 2 3 go. இயேசு சொல்றார். ரெடி 1 2 3. ரெடி கையை தட்டி சொல்லுங்க. ரெடி 1 2 3. இயேசு. இயேசு. நல்லா இயேசு. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறார்களோ சங்கீதம் 34 சொல்லுது, அவருடைய முகங்கள் பிரகாசமானது. ஒருவரும் வெட்கப்பட்டு போகல. நான் அடிக்கடி என்னுடைய செபம், என்னமோ என்னுடைய செபம் அதுதான். என்ன மனுஷர்களுக்கு முன்பதாக வெட்கப்படுத்திடாதீங்க. இது என்னுடைய செபம். மனுஷர்களுக்கு முன்பதாக என்னை வெட்கப்படுத்திடாதீங்க ஆண்டவரே. ராமன் சொல்லுங்க. என்னுடைய செபத்தை கர்த்தர் இம்மட்டும் அங்கீகரிக்கிறார்.
அல்லேலூயா. ராஜாக்களோடு பிரபுக்களோடு அல்லேலூயா அமர செய்கிறார். அல்லேலூயா. நினைத்து பார்க்காத இடத்துல நின்று தெய்வத்தை சொல்லும்படியான கிருபைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை போல நல்ல தெய்வம் இல்ல இல்ல இல்ல. ஆமென். அவர் உங்களை சந்தித்தார். நேருக்கு மண்டல ஒரு 3 பேர் எடுக்கலாம்னு இருக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஃபேமிலி மட்டும் நான் காமிச்சு நான் முடிக்க விரும்புறேன். அவர் உங்களை சந்தித்தார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு மனுஷனை சந்தித்தார். அவன் பெயர் எலியா. அவனை ஆண்டவர் சந்தித்த நேரம் அவர் இருந்த இடம் எங்க தெரியுமா? அல்லேலூயா. கேரித் ஆற்றங்கரையில அமர்ந்து கொண்டு காலம் கொடுக்கிற அப்பத்தையும் இறைச்சியும் அல்லேலூயா சாப்பிட்டு தலைவர் தெம்பா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ 9வது வசனம் சொல்லுது 17:9. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 17:9 போடுங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென் சொல்லுங்க வாங்க. இந்த 8ஆம் மாதத்துல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இருக்கிற நிலைமையில இருந்து நீங்க எழுந்து விசுவாசத்தை கொஞ்சம் கூட்டி தான் பாருங்க. இன்னும் அவடத்துல கிட்டி சேர்ந்து தான் பாருங்க. எழுந்து எங்க போக சொன்னா தெரியுமா? சொல்லுங்க, எங்க போக சொன்ன? அம்பானி வீட்டுக்கா? டாடா பிர்லா வீட்டுக்கா? 5000 கோடி கல்யாண செலவு. எத்தனை கோடி? உலகத்துல அவ்வளோ கோடிகள் போட்டு யாருமே திருமணம் செஞ்சதில்லை. லைவ்ல போயிட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆடம்பரமா கோடிகளை போட்டு திருமணம் நடத்தினவர்கள் பக்கிங்ஹாம் பேலஸ், டயானா சார்லஸ் உடைய வெட்டிங் தான் 1000+ கோடி. இவர்களுடைய திருமணம் 5000 கோடி. ஆண்டவர் எலியாவை செல்வனிடத்துல அனுப்பல. வசனம் சொல்லுது, கொஞ்சம் இணையம் சாப்பிட்டு சாக போறங்கிற அனுபவத்தில் இருக்கிற அந்த சாரிபாத் உதவி வீட்டுக்கு அனுப்புகிறார். இப்ப எலியாவுக்கு தெய்வம் யார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். அதனாலதான் அவருக்கு பேரு ஜெகோவா ஜாயிரே, the Lord is my provider. இதனால சொல்றது புரியுது. இருக்கிறத வச்சு உங்களை போஷிக்க மாட்டாரு, இல்லாதத வச்சுதான் உங்களை போஷிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு 1000 தான் இருக்கும், ஆனா அந்த மாசத்தை முடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருள்வார். அதனாலதான் அவருக்கு பேரு ஜெகோவா சொல்லுங்க ஜாயிரே. மோசே கேக்குறாரு, ஆண்டவரே நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நான் என்ன சொல்லட்டும்? முதலாய் வெளிப்பட்ட நாமம் ஆண்டவர் சொன்னார், I am that I am. இருக்கிறாகவே இருக்கிறதை சொல்லுங்க. எலியாவுக்கு ஜெகோவா ஜாயிரே வெளிப்பட்டார். நீ எழுந்து புறப்பட்டு அல்லேலூயா சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனம் எழுதப்பட்ட 9வது வசனத்துல, உன்னை பராமரிக்கும்படி தேவன் உங்களை சந்தித்தா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பராமரிப்பார். ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் போஷித்து நான் வாழணும்னு விரும்புறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதனால் உண்டாகிற அல்லேலூயா ஆசீர்வாதத்தினால நான் அரிசி பருப்பு கிராசரிஸ் வாங்கி நான் சாப்பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பைபிள் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நல்ல வாழ்க்கை எங்க வீட்டுல கிடையாது. நல்ல சாப்பாடு கிடையாது. அநேக நேரம் வீட்டுல சாப்பாடு தெரியுமா? தண்ணி தான். குடித்துக் கொள்வதற்கு நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல ஷர்ட் இருக்காது, நல்ல பேண்ட் இருக்காது. ஒரு 30 வருஷம் முன்னாடி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். ஸ்கூல்ல தபால் பட்டின்னு சொல்லுவாங்க. பின்னாடி ட்ரவுசர் என்னவா இருக்கும்? ஓட்டையா இருக்கும். அதை மறைச்சுதான் போட்டு வருவாங்க. ஏன்னா மாற்றிக்கொள்வதற்கு வேற ட்ரெஸ் இல்லை, தங்குவதற்கு வீட்டுல நல்ல வசதி இல்லை, நல்ல ரெஸ்ட் ரூம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கெல்லாம் வளர்க்கப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் 10th படிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு டிவி சுட்டியே வாங்க முடியாத ஒரு அனுபவம். 2006 ஊழியத்துக்கு வந்தேன். நான் நினைச்சேன் நான் எம்டி பண்ணிருக்கிறேன்,
மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி முடிச்சு வந்த உடனே நினைச்சேன், ஓ பெரிய ஒரு ஹல்லேலூயா காரியம் இருக்குது. நான் ஒண்ணுமே இல்லை, நடந்துதான் போனேன். நான் கர்த்தர் நல்லவர். யார் தெரியுமா அவர்? யோவான் 1:6 சொல்லுது, ஹல்லேலூயா, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். கர்த்தர் யாரை அழைத்து அபிஷேகித்து அனுப்புகிறார், அவளோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு குறை கூட ஆண்டவர் வைக்கல. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் போட்டிருக்கேன், இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கோட்டு பிடிச்சிருக்கு, அவன் மட்டும்தான் சொல்றான், அவன் மட்டும்தான் நல்ல உள்ள படைத்தான். கர்த்தர் நல்லவர். அவர் பராமரித்தால் அதிசயமா இருக்கும், அவர் பராமரித்தால் ஆச்சரியமா இருக்கும். ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை சந்திக்கணும்னு நான் சொல்றேன். அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல மேல போங்க, காதுகளை கொண்டு போஷித்தார் என்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த மாதத்துல நீங்கள் தேவனுடைய போஷிப்பை பார்ப்பீர்கள், நீங்கள் தேவனுடைய பராமரிப்பை பார்ப்பீர்கள். ராமன் சொல்லுவாங்க, இருக்கா அந்த வார்த்தை? இருக்கா? வார்த்தை காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும், வசனம் சொல்லுங்க, 6ஆம் வசனம், இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்கள். இந்த மாதத்துல தேவன் உங்களை சந்திக்கிற போது நீங்களும் உங்க குடும்பமும் போஷிக்கப்படுவீர்கள். சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க வாங்கலாம். சந்தோஷம் வரவங்க மட்டும் வர்றதை செய்து காட்டுங்க. இப்ப பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பராமரிக்கட்டும். ராமன் சொல்லுங்க. ஆமென். தேவன் சந்தித்தா இதெல்லாம் நடக்கும், தேவன் சந்தித்தா இதெல்லாம் நடக்கும். யாபேசை ஆண்டவர் சந்தித்தார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாபேசை ஆண்டவர் சந்தித்தார், அவனுடைய கனவினத்தை கர்த்தர் கனமாய் மாற்றினார். ராமன் சொல்லுங்க வாங்கலாம். ஒரே ஒரு குடும்பத்தை நான் காட்ட போறேன், காட்டி நான் செவத்துக்கு நேராக நான் கடந்து போக போறேன். எல்லாரும் ரூத் எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ரூத் எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரம். பிளீஸ் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க வாங்கலாம். அதுல 1ஆம் வசனம், சாரி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் யாராவது வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஒரு சிலர் பக்கம் திரும்புறது எனக்கு சத்தம் கேட்குது. எத்தனை பக்கம் சொல்லிருக்கேன்? 334 புதிய ஏற்பாட்டுல. பரவாயில்ல, அலர்ட்டா இருக்கு. வெரி குட். எல்லாரும் எடுத்தாச்சா? இதுல இருந்து ஒரு எக்ஸ்போர்ட்ரி மெசேஜ் அப்படின்னு நான் சொல்லி செவத்துக்கு நேரம் நான் கடந்து போக போறேன். எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப வாசிங்க மறுபடியும் ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தார்? சத்தமா தான் சொல்லுங்க. சாப்பாடு வேணுமா வேண்டாமா? பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்றா, வேணும், ஆகாரம் வேணும். வயிற்றுக்கும் தேவை, ஆத்மாவுக்கும் தேவை. ஆமென். இந்த ஆகாரத்தை குறித்து நம்ம பார்க்கிற போது நான் சொன்ன அப்படியே இன்னொரு வாசிங்க. சங்கீதம் 78:25. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் பிரயாணமாய் சென்றார்கள். ஆனா கர்த்தர் கைவிடல. வசனம் சொல்லுது, வாசிங்க. தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுத்தாரா? எனக்கு அந்த வார்த்தை எனக்கு கேட்கல. பத்தல. நீங்க எங்க இருக்கிறாங்க? திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? மறுபடியும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை எப்படி கொடுத்தாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்துல பூரணத்தை பார்ப்பீங்க. ஏன்னா சந்திக்கிறவர் இயேசு. ராமன் சொல்லுங்க. 40 வருஷம் இவர்களுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுத்தாரா? அவர்கள் சாப்பிட்ட அந்த மன்னா அநித்தியமானது, அழிந்து போகக்கூடியது. உங்களுக்கு அணைக்கும் ஆண்டவர் பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இந்த பரலோக மன்னா
சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போகாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை என்னையும் பிழை பூட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் செய்வார். அதனாலதான் அவருக்கு பேரு நேற்றும் இன்றும் என்றும். இப்ப ரூத்துக்கு வந்துருவோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? ஆகாரம். என்ன நடக்கு? இந்த ரூத் இதுல புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸ்போர்ட் மெசேஜ் அப்படி நான் போயிட்டே இருக்கிறேன். ரைட், இப்போ 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ரைட், தேசத்துல என்ன உண்டாகுது? இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. முன்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. லெஃப்ட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பஞ்சம். எந்த ஊர்ல பஞ்சம் தெரியுமா? பெத்லகேம்ல பஞ்சம். இந்த பெத்லகேம்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு, பிரெட் ஆஃப் லைஃப்ல. அப்பத்தின் வீட்டுல என்ன உண்டாச்சு? பஞ்சம். ஆனா ஒண்ணு நீங்க மறக்கக்கூடாது, பஞ்சமே வந்தாலும் நீங்க தெய்வத்தை தஞ்சமாய் கொண்டிருந்தா அந்த பஞ்ச காலத்துல உங்களை போஷிப்பதற்கு பரலோகம் மறக்கல. இயேசு 3 நாள் பேசினார். எத்தனை நாள்? அப்படியே சொல்லுங்க. காது கேட்கல சொல்லுங்க. இப்ப நாங்க 3 மணி நேரம் பேசுறோம், நீங்க தாங்க மாட்டீங்க. எத்தனை நாள் பேசினார்? மத்தேயு 14:20 சொல்லுது, அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். வாசிக்க முடியுமா? யாராவது நேரம் போயிட்டே இருக்கமா? என்ன வேற யாருமே பைபிள் கொண்டு வரலையா? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ரைட், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை பத்தி தான் பேசுறான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் சொல்றான்னு சொல்லுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த மாசத்துல நடக்கட்டும்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களை சந்திக்கிறவர் யார் தெரியுமா? மத்தேயு 28:18 சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை படைத்த கர்த்தர் தான் உங்களை சந்திக்க போகிறார். அவர் சந்தித்தா வனாந்தரத்துல அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்க முடியும். அவர் சந்தித்தா வனாந்தரத்துல மன்னாவை கொண்டு போஷிக்க முடியும். அவர் உங்களை சந்தித்தா ஒண்ணும் இல்லாத இடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க முடியும். காரணம் அவர் தெய்வம். யார் அவர்? தெய்வம், கர்த்தர். இப்ப அப்பத்தின் வீட்டுல என்ன? பஞ்சம். ரூத் 1 எடுத்துக்குவோம். அப்பத்தின் வீட்டுல என்ன? பஞ்சம். இப்ப வாசிங்க. அதே நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் மேல இருக்கு பாருங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இஸ்ரவேலில் யார் இல்ல? ராஜா இல்ல. அவனவன் தன் பாறைக்கு சமீபமாய் செய்து வந்தான். நீதிமொழிகள் இன்னொரு வசனம் இருக்கு. நான் வசனம் மட்டும் சொல்றேன், கண்ணீங்க கண்டுபிடி. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ. தேசத்துல யார் இல்ல? சத்தமா சொல்லுங்க. யார் இல்ல? உங்களை என்னையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒருவர் இயேசு ராஜா. உலகத்துல எல்லா ராஜாக்களும் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனா உங்களுக்கு எனக்கும் அலையில கொடுக்கப்பட்ட ராஜா மட்டும்தான் பிறப்பிலே ராஜா. பிறப்பிலேயே ராஜாதி ராஜா. அதனாலதான் சாஸ்திரிகள் கேட்டார்கள், அலைய யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர். கேட்ட மாத்திரத்துல ராஜா கலக்கம் அடைந்தான் என்று போடப்பட்டிருக்கு. என்ன அடைஞ்சானா? என்ன? அவனுடைய ராஜ்ய பாரத்துக்கு என்ன வந்துச்சு? ஆபத்து வந்துருச்சா? அப்படியா? தேசத்துல யார் இல்ல? ராஜா இல்ல. உங்க வாழ்க்கையில உங்களை ஆளுகை செய்கிறவர் யார்? உங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர் யார்? ஒரு நாள் ஒரு வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை. ஊரு பக்கம் சொல்லுவாங்க, கதை கேட்டா ஊனு கொட்டன்னு சொல்லுங்க. அப்பதான்
குடும்பத்தில் நீங்க இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியும். பயங்கர சண்டை. கணவன் சொல்றாரு நான் தான் அந்த வீட்டினுடைய தலைவன், அம்மா சொல்றாங்க நான் தான் அந்த வீட்டினுடைய தலைவி. நல்லா சொல்றாளே பாப்பா, தலைவி. பிரச்சனை என்னன்னா கணவனை காட்டிலும் மனைவியினுடைய சம்பாத்தியம் கொஞ்சம் உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கு. பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து யார் வந்தாச்சு? பாஸ்டரையா வந்தாச்சு. அந்த நேரம் பார்த்து நாங்க வந்துட்டோம். உள்ள நடந்த எல்லா சம்பாஷணையும் கேட்டாச்சு. உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. பாஸ்டர் என்ன சொல்லணும்? கேட்டா சொல்றீங்க. அந்த வீட்டுல வெளியில ஒரு போர்டு மாட்டி இருந்துச்சான். அந்த போர்டு என்ன எழுதிருச்சு? இந்த வீட்டின் தலைவர் யாரு? இயேசு. இப்ப பாஸ்டர் சொன்னாரா, ஒன்னா உங்க வாழ்க்கைய மாத்து அல்லது வெளியில தொங்குற போர்ட மாத்து. பரவாயில்ல, நீங்களாம் நல்ல கதை கேட்குறீங்க. அவளை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் வீட்டின் தலைவர் யார்? உங்களை ஆளுகை செய்கிறவர் யார்? ஆளுகை செஞ்சா உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறவர் தான் உங்க வாழ்க்கைய அழகா நடத்தி கொண்டு போவார். இல்லைன்னா வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிமோனபடி செய்து வந்தான். சங்கீதம் 1 அழகா சொல்லுது, பாவிகள் நிக்கிற இடத்துல நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசி வார்த்தை சொல்லி முடிக்கலாமா? அவன் செய்வதெல்லாம் கையை தட்டி வாங்கிக்கங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேசத்துல ராஜா இல்ல, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறார்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட உங்க வாழ்க்கைய ஒரு அந்நியன் ஆளுகை செய்ய நீங்க விட்டுவிடக் கூடாது. அந்நிய யுகங்கள் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்ய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நீங்க விட்டுவிடக் கூடாது. உங்களுக்கு ஆலோசனை தேவையா? ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. உங்களுக்கு ஆலோசனை தேவையா? உங்களுடைய தகப்பனிடத்துல வாங்க. ஐயா, எங்களுக்கு இந்த விஷயத்துல ஆலோசனை தேவைப்படுது. ஐயா, இந்த விஷயத்துல எங்களால சரியான ஒரு முடிவு எடுக்க தெரியல. நீங்க ஜெபம் பண்ணி அல்லேலூயா ஆவியானவர் உங்களை எப்படி லீட் பண்றாரோ அந்த வழிநடத்தல எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. அப்பொழுது தெய்வம் உங்களுக்கு அவருடைய வழியை சித்தத்தை காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. வந்துடுறேன். அவர்கள் வாழ்ந்த ஊர் பேர் என்ன? பெத்லகேம். பெத்லகேம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஸ்தானத்துல, இடத்துல, சபையில நிலைத்திருங்க, நிலைத்திருங்க. இதுதான் உங்களுக்கு அப்பத்தின் வீடு. நான் நிறைய ரெஃபரன்ஸை காட்டிட்டேன். இந்த அப்பத்தின் வீட்டில் வைத்து தான் உங்களை ஆண்டவர் போஷிக்க போகிறார். இந்த அப்பத்தின் வீட்டில் வைத்து தான் கர்த்தர் உங்களை பராமரிக்க போகிறார். இந்த அப்பத்தின் வீட்டில் வைத்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஹல்லேலூயா, உலகம் ஏன் முன்னே, உலகமேன் முன்னே. பரவாயில்ல, நீங்க கேட்குறீங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க. உலகமின் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் என்று வீர நடை போடுகிறவளை தான் கர்த்தர் இன்னைக்கு சபைக்குள்ள தேடுகிறார். ராமன் சொல்லுங்க. நான் சொன்னேன், மற்றவங்க மாதிரி நீங்கள் நானும் வாழ முடியாது. மற்றவங்க இருக்கிற மாதிரி என்னால இருக்க முடியாது. ஏன்னா நானும் நீங்களும் யார் தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்டவன். நீங்கள் நானும் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவன். நீங்கள் நானும் யார் தெரியுமா? அல்லேலூயா. அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க முடியாது. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த குடும்ப தலைவனுடைய பெயர் எலிமெலேக்கு. 2வது வசனம் நினைக்கிறேன், 1:2. அந்த குடும்ப தலைவனுடைய பெயர் என்ன? வாலிபர்கள் சொல்லுங்க, என்ன பேரு? இந்த எலிமெலேக்குனா அர்த்தம் என்னன்னா, ராஜா, தெய்வம் எனக்கு ராஜான்னு அர்த்தம். God is my king ன்னு அர்த்தம். இவங்க மனைவி பெயர் என்ன தெரியுமா? நகோமி. நகோமி என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமையானவள், மென்மையானவள். சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டில் நீங்க மென்மையானவளா இருக்கீங்களா? அந்த அம்மா மட்டும் தான் ஆமான்னு சொல்றாங்க. இனிமையானவளா இருக்கீங்களா? பாட்டு பாடணும், அழகானவர். அண்ணாமாரெல்லாம் சிரிக்கிறாங்க, எங்களை கேளுங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு.
ஒரு நாள் ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகும்போது குழாயில் குடத்தில் தண்ணி பிடிப்பாங்களாம். அந்த அம்மாவுடைய குடம் முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் 2வது குடம் 3வது குடம் சொல்லுங்க, அப்புறம் வாங்க 4 5 சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இந்த அம்மா குடம் எங்கே வந்துருச்சு? பின்னாடி வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். அன்னைக்கு பார்த்து அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள்லாம் சர்ச்சுக்கு வரல, காரணம் ஃபீவர். பார்த்து சொன்னார், நான் பின்னாடியே வரேன், நீங்கள் போங்க, வந்து பிரதருக்காக பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், பின்னாடியே வரேன். இந்த அம்மா குடத்தை பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான கோபம் அடைந்தது. வந்தது பைப்புக்கு செம்மையா வரிஞ்சு கட்டிட்டு, சேலையை வரிஞ்சு கட்டிட்டு பயங்கரமா சவுண்டு விடுது. யார் பார்த்தாச்சு? போ, யார் கேட்டாச்சு? பாஸ்டர் பார்த்தோன்னே இந்த அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர், ஜீவன் இல்லாத தேவனை ஆராதிக்கிற அவளுக்கு அவரா வைராக்கியம் இருக்கும் என்றால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். பாஸ்டர் தலையில போட்டுக்கிட்டாரா? ஹலோ, நகோமினா என்ன அர்த்தம்? இனிமையானவள், மென்மையானவள். ஃபாதர் எழுதுறாரு, வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தை அநேகருடைய காயங்களை கட்டுவதாக இருக்கட்டும். அநேகர் பேச தெரியாம பேசுறோம். அநேக பில்லி சுண்ணியமான வார்த்தைகள் எங்க வாழ்க்கைக்கு நேராக அநேகர் பேசி இருக்கிறாங்க. என் காரை பார்த்தாவே சிலருக்கு பயங்கர எரிச்சல், பொறாம. வீடே இங்கே தான் இருக்கு. நான் நேற்று ஒருத்தர் கேட்டார், என்ன ஃபுல்லாக லக்கேஜாக இருக்கு. நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். காரு ஆண்டவர் எனக்கு தான் தந்திருக்கிறார். ஹலோ, காரு எனக்கும் என் ஊழியத்திற்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. சிலருக்கு பேச தெரியல. நம்ம பேசுகிற வார்த்தையினால அவருடைய மனம் புண்படுமான்னு தெரியாமையே பேசுகிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அல்லேலூயா, நகோமிக்குள்ள இருந்த அந்த குணாதிசயம், நகோமிக்குள்ள இருந்த அந்த குணம் உங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. காரணம், கர்த்தர் உங்களை சந்தித்தா உங்கள் குணநலங்கள் மாற்றப்படட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவளுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேரு மக்களோன் என்றா என்ன அர்த்தம்னா சிக் பர்சன். தமிழ்ல என்ன சொல்லலாம்? நோய்க்காரன், நோவுக்காரன். சென்னை பாஷையில் சொல்ல போனா சீக்காளி. உன் பேர் என்ன? மக்களோன். இன்னைக்கு யாராவது மக்களோல போல அடிக்கடி பலவீனமாய் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை சுகமாக்கட்டும். அடிக்கடி வருகிற ஒத்த தலைவலி. நேற்று ஒரு பாப்பா ஒரு கண்ணாடி போட்டுட்டு வந்து அவளை பார்த்து நான் சொன்னேன், உனக்கு நான் ஜெபம் பண்ண பாப்பா நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, உன்னுடைய பவர் குறையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. கண்களில் காணப்படுகிற குறைபாடுகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவாராக. ஆவில ஏவிக்கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற மூட்டு வலி, பாத எரிச்சல், முது வலி, வயிற்று வலி, ஹல்லேலூயா, உடம்பில் இருக்கிற ஹல்லேலூயா சோதரம் இன்னர் ஆர்கன்ஸ்ல காணப்படுகிற உபாதைகளை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சுகப்படுத்துவார். காரணம் யார் தெரியுமா? அவருக்கு பேரு யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா வந்துட்டா ஹல்லேலூயா, நிரந்தர சுகம். கரத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்துல உங்க பிள்ளைங்க ஒருவேளை அடிக்கடி ஜலதோஷம், கோல்டு, ஃபீவர், ஹல்லேலூயா உபாதையில அவங்க சிக்கிக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நாங்கள் மக்களுடைய சுவாபத்தை கேன்சல் பண்ணுகிறோம். அடுத்த பையன் பேர் என்ன தெரியுமா? கிளியோன். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபெயிலியர் பர்சன், தோல்விக்காரன். ஒருவேளை இந்த 7 மாதங்கள் தோல்வியை கண்டு துவண்டு போய் வந்திருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தெய்வம் உங்களை சந்தித்து உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவாராக. நீங்க கையிட்டு செய்த வேலையெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருச்சா? உங்களுடைய வியாபாரம் தோல்வியில முடிஞ்சிருச்சா? லாபம் இல்லையா? தெய்வம் இன்னைக்கு உங்களை சந்திக்க போகிறார். உங்களுடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய், அல்லேலூயா, more than conqueror. ஒருத்தன் பேர் என்ன? மக்களோன். ஒருத்தன் பேர் என்ன? கிளியோன். இப்ப அப்பத்தின் வீட்டில் என்ன உண்டாகிறது? பஞ்சம்.
இந்த பஞ்சத்திற்கு பிழைப்பதற்காக இவர்கள் போன ஊர் பேர் தெரியுமா? மோவாப். மோவாப் என்ன தெரியுமா? அருவருப்பு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த அந்த தேசத்துல 10 வருஷம் தங்கிட்டான். எத்தனை வருஷம்? 4வது வசனத்தை கடைசி வார்த்தை, அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினாள். ஆண்டவர் உங்களை வைத்த ஸ்தானத்தில் இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்பத்தின் வீட்டை விட்டு ஹல்லேலூயா உலகம் காண்பிக்கிற ஹல்லேலூயா இச்சைக்கு நேராய், ஹல்லேலூயா உலகம் காண்பிக்கிற சுகபோகமான வாழ்க்கைக்கு நேராய் ஹல்லேலூயா வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல. நீங்க எந்த இடத்தால இருந்தாலும் பஞ்சமே வந்தாலும் அந்த பஞ்சத்துல உங்களை பிழைப்பூட்டுவதற்கு யெகோவா ஜாயிரே எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த சபைக்குள்ள எப்போ இந்த காம்ப்ரமைஸ் ஆகிற சூழ்நிலை வருதுன்னா, பிள்ளைகளுக்கு திருமணம்னு வந்துட்டாவே இந்த பிரச்சனை வந்துடுது. ஒருவேளை நகை போடாம உங்க பிள்ளைய வளர்த்திருப்பீங்க பிரதிஷ்டையில. இப்போ வருகிற மணமகன் என்ன சொல்லுவான்? ஒரு தோடு மட்டும் போட்டுக்கோ, ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோ, உங்க பிரதிஷ்டையை உடைக்காதீங்க, உங்க பிரதிஷ்டையை உடைக்காதீங்க. ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து ஏற்ற துணையை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். உங்க ஹல்லேலூயா மகனுக்கு மகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தரே கொண்டு வருவார். கர்த்தரே கொண்டு வருவார். அதற்காக நீங்க மோவாப்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அறகுறை விசுவாசிகளோடு அறகுறை ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சம்பந்தம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய பக்தி விருத்தியை கர்த்தர் பார்க்கிறார். அதற்கு ஏற்ற நல்ல வரவுகளை கர்த்தர் உங்களுக்கு, நல்ல ரூத்துக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஊரை விட்டு போயிடலான்னு பிளான் பண்றீங்களா? இடத்தை விட்டு போயிடலான்னு பிளான் பண்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பேசுறாரு உங்களை பார்த்து. இருக்கிற இடத்துல இருங்க. பெத்லகேம்ல வைத்துதான் உங்களுக்கும் எனக்கும் உயர்வு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மோவாப்புக்கு போனால் அதனால உண்டான இழப்பு என்ன தெரியுமா? கணவன் மறைத்து போனான். 2 பசங்க மரித்து போனார்கள். இந்த 2 பசங்களுக்கு உயிரோடு இருந்த போது இவள் 2 மணமகளை எடுத்தாள். ஒரு மணமகளுடைய ஒரு மருமகளுடைய பெயர் ஹல்லேலூயா ஓர்பால். ஓர்பால் என்ன அர்த்தம் தெரியுமா? கழுத்துன்னு அர்த்தம். இன்னொரு மருமகளை நகோமி எடுத்தாள். அவள் பெயர் ரூத்து. ரூத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தயவுள்ளவள், இரக்கமுள்ளவள், பிரியமான தோழி. எத்தனை பேர் விரும்புறீங்க எங்க குடும்பத்திற்கு பிரியமான தோழியை போல ஒரு மருமகள் ஆண்டவர் கட்டளையிடட்டும்னு விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது ஹல்லேலூயா சம்பந்த உறவு சம்பந்தப்பட்ட அனுபவத்தை குறிக்குது. இன்னும் ஆவிக்குரிய அனுபவம். இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ ரூத்துக்கள் மோவாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோவாப் உலகத்தை காட்டுகிறது. மோவாப் அந்தகார இருளை காட்டுகிறது. அந்த அந்தகார இருளில் இருக்கிற அநேக ரூத்துக்களை ரட்சிக்கப்பட்ட ரூத்தாகிய நீங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கி அவர்களை ஹல்லேலூயா பெத்லகேம் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு, சகல ஜனத்திற்கும் என வீடு, ஜெப வீடு. அந்த வீட்டுக்கு அழைத்து வர கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல ஒரு பெரிய சவாலை வைக்கிறார். இப்ப நகோமி அந்த செய்தி கேள்விப்படுகிறாள். 1:6 ரூத்து 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்கிற செய்தி கேள்விப்பட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 8வது மாதத்துல நல்ல செய்திகளை கேள்விப்படுவீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, 8வது மாதத்துல நல்ல செய்தி உங்க வாழ்க்கைக்கு நேராய் வரும். இந்த 8வது மாதத்துல நகோமி நல்ல செய்தியை கேள்விப்பட்டதை போல உங்களுக்கு நல்ல செய்தி வரும் பிரதர், நல்ல செய்தி வரும் சிஸ்டர், நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எனக்கு அன்பான தேவ சொன்னமே, ஆமான்னு நீங்க நம்பினா கையை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். இப்ப நகோமி எங்க வரா? பெத்லகேமுக்கு வரா. எல்லாரும் ஓடி ஆசையா கூப்பிடுறாங்க நகோமின்னு. அதுக்கு அவ சொன்னா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னன்னு கூப்பிடுங்க, மாறா கசப்புன்னு கூப்பிடுங்க. காரணம், தெய்வம் எனக்கு எதை கட்டளையிட்டார்? கசப்பை கட்டளையிட்டார். அவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு நினைக்கிற கர்த்தர் அல்ல. அவர் ஒரு நாளும் நமக்கு கசப்பை கட்டளையிடுகிறவர் அல்ல.
கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வத்தை அல்லவா நீங்கள் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று 2 கரத்தை உயர்த்தி, தெய்வமே எங்களை இன்னைக்கு சந்தித்து அனுப்புங்க, தெய்வமே எங்களை இன்னைக்கு சந்தித்து அனுப்புங்க. அல்லேலூயா. நான் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறேன், அழுகையோடு வந்திருக்கிறேன், ஒரு தேவையோடு நான் வந்திருக்கிறேன். எல்லா கண்களும் மூடிடுங்க. வாலிப தம்பிகளும் கரத்தை மேல உயர்த்திருங்க. எல்லா கண்களை மூடுங்க. கேளுங்க. ஆண்டவரே, பவுலோடு கூட என்கவுண்டர் பண்ண தெய்வம் இன்னைக்கு எங்களோடு கூட என்கவுண்டர் பண்ணுங்க. ஸ்தேவானோடு கூட என்கவுண்டர் பண்ணின தெய்வம் இன்னைக்கு எங்களோடு கூட என்கவுண்டர் பண்ணுங்க. எல்லாம் கையை உயர்த்துங்க. வாலிப பிள்ளைகளை கரத்தை உயர்த்தி ஒரு லீதியானுடைய ஸ்பிரிட் வாலிப தம்பிகளுக்குள்ள ஒரு ஸ்தேவானுடைய ஆவி உங்கள் மேல வந்து இறங்கும்படியாக தெய்வமே எங்களை சந்தியும். நல்லா சத்தம் போடுங்க. சத்தமா, தெய்வமே எங்களை சந்தியும். அபிஷேகத்தாலே ஆட்கொண்டு என்னை நடத்தும். 2 கரத்தை வைத்து சொல்லுவோம். ஆராதனை 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 கதறி ஆண்டவரை பார்த்து, தெய்வமே எங்களை சந்தியோ. அன்பர் இயேசு ராஜனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஏன் வாயின் சொல்லுங்க பிறர் காயம் நகோமியை போல தயவுள்ளவளாய் என்னை மாற்று. ருத்தை போல பிரியமான தோழியாய் என்னை மாற்று. சொல்லுங்க 2 கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
Yes, Jesus. Vala shakara kara Hallelujah. Yes. Yes, Jesus. Yes, Jesus. Oh, praise. Kana satane midoro koramana ninglesherandaragi. Kazanarudigo makshikere. நம்ம எல்லாரும் பிரதர் ஜான்ராஜுக்கும் சிஸ்டர் ஹானா ஜானுக்கு நேராக கரங்களை நீட்டுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரை தரும்படி அவருடைய ஊழியத்தை எந்த தடையுமின்றி குழந்தை பேருக்கு பின்னும் மகிமையாக விசேஷமாக ஒரு நுகங்களை முறிக்கும் அபிஷேகத்தோடு அடைப்பட்ட சில வாசல்களை திறக்க காணும் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் அடைப்பட்ட சுவிசேஷ வாசல்கள் பல இடங்களிலே, குறிப்பாக ஆண்டவரை கேள்விப்படாத ஜனங்கள் மத்தியிலே வாசல் திறக்கப்படும்படியான ஒரு அனுகூலத்தை அவர்கள் மேல் வைக்கும்படி கரங்களை நீட்டி ஜெபிப்போம். பவுனாதாரானாதி ரோசம் ஒரோகோரோபெலி ரபல பல ரபல புஷ சந்தானமா தெரேலு ராதானா மனானிகிலி கிரேயக்ஸமோ கோபரஷாதகி வெங்கண்டாரியோ குரு கபாதிகே பிரகாஷந்தோருலு சுருதியாதுர பல ரபல மேமமனலுலங்கன மனானிகத கரகல ரகல கிலிலு லுக்ஷ்பரத்யாக்கரபலுருபுலு மம்பரநாகத கீக்கிரதுனுஷந்தராமனனை கலங்கரபலுரிக்கரபலுருபல ஹேவபாங்கனகது கனஷபரபலரிகல கலபல. தேங்க்யூ லார்ட். சர்வவல்லமுள்ள தேவனே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்கிற திரியை நாம உள்ள தேவனே, மந்தையின் பிரதான மேய்ப்பனே, உம்முடைய ஆண்டவரே, ஊழியர்களுக்கு எஜமானே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. உடைய ஓங்கிய புயம், உடைய பலத்த கரம், உடைய விரலின் செயல் இவர்கள் ஆவியான்ம சரீரத்தின் மேல் இருப்பதாக. சகரியா எலிசபெத்தை நினைத்தது போல தேவன் ஆண்டவரே சகோதரிக்கும் சகோதரனுக்கும் ஆண்டவரே குழந்தை பேரை நீ தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தை பேர் உண்டாகும்போது ஆண்டவரே வயிற்றில் இருக்கும் பொழுதே பிள்ளை தேவ ஆவியினாலே நிரப்பப்படக்கூடிய கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகளை கொண்டு பிள்ளை உண்டான பிற்பாடு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் அனுகூலத்தோடு இந்த பிள்ளையின் மேல் தேவ அபிஷேகம் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஹalleluya. நுகங்களை முறிக்கிற தேவ அபிஷேகம் பல தடைகளை, பல ஆண்டவரே இதோ இடக்கு முடக்கான விஷயங்களை நீக்கி ஒரு அடையாளத்தோடு, ஒரு பலத்த அடையாளத்தோடு God is going to give you a very sure and secure sign regarding the childbirth. Hallelujah hallelujah. தேவன் உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய வட்டாரத்திலும் ஊழியத்தினுடைய அந்த வட்டாரத்திலும் தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். விசேஷித்த தேவனுடைய பலத்தாலே, ஆவியானுடைய பலத்தாலே சகோதரி ஹானாவை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட்.
ஹல்லேலூயா. உமக்காக நான் ஒரு பிள்ளையை கேட்டேன், அவனை நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சாமுவேலுடைய தாய் சொன்னது போல மகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை நிறைவேற்றி அடுத்த முறை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று தரித்தவர்களாக வருகிறார்கள், இல்லை பிள்ளையோடையே வருகிறார்கள் என்று நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை பேர் என்பது ஒரு புதிய பொறுப்பு, ஒரு பெரிய புதிய பொறுப்பை அவர்களை நீ நம்பி தர இருக்கிறீர். அதற்கான எல்லா இகபர நன்மைகளையும் தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் மேல் வைத்து அதுக்கு வேண்டிய சகல அனுகூலங்களை தேவன் அவர்களோ அந்த பேக்கேஜ் டீல் என்று சொல்லப்படுகிற அந்த பேக்கேஜ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை நீர் அவங்க மேலே வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். மோடு பந்தியிலே கையிட்ட ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்திலே உம்முடைய தெய்வீக சுகம், தெய்வீக வாழ்வு, தெய்வீக ஆரோக்கியம் பாயும்படி ஜெபிக்கிறேன். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் பந்தியிலே கையிட்டவர்களை பற்றி புத்தகத்து சுருளிலே எழுதப்பட்டது போல பூமியிலே நிறைவேறும்படி அவர்களை பிட்டு உம்முடைய ராஜ்ய காரியங்களுக்காக நித்திய கன மகிமைக்காக ஆசீர்வதித்து எடுத்து பாவிப்பீராக. பந்தியிலே கையிடாத ஒரு கனைகள் செபிக்கிறோம். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெற, ஞானஸ்நானத்தை தள்ளி போடாதபடி தன்னார்வமாய் உம்மை ஏற்று நம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு பந்தியமர உதவித்தாங்க. மீதி துணிக்கைகளான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருதிலே மோடு பந்தியமரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பும். இறுதி நாளிலே நாங்கள் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி பந்தியிலே கையிட்ட ஒவ்வொரு மேலும் நிழலிடும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற அந்த புதிய மாதத்திலே இந்த முதல் வாரத்திலே தேவநீர் எங்களை சந்தித்தீர் என்கிற ஆண்டவரே காருண்யமான நம்முடைய வாழ்வழிக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய ஜனத்தை சந்தித்த சம்பவங்களிலும் நபர்களையும் வெறுமையாய் விடவில்லை. அவர்களை உம்முடைய திரு நோக்கத்துக்காக வேதத்திலும் சரித்திரத்திலும் இடம்பெறும்படி நித்திய மகிழ்ச்சியிலும் பிதாவை முகமுகமாய் சந்திக்கும் அருளோடு அவர்களை வழி நடத்தினீர். ரஹபோத் பெனியலிலே இந்த காரணியம் விளங்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஏசேக்கு சித்தனா நீங்கி ரஹபோத் தொடங்க கர்த்தர் அனுகிரகிப்பீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளிலே நாங்கள் பெற்ற ஆல்ஃபா ஆத்மாதாய பயிற்சிக்காக நன்றி சொல்கிறோம். மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தும் அந்த ஆத்ம பாரத்தை ஒவ்வொருக்குள்ளாக தொடர்ந்து நீர் அனல் மூட்டி எழுப்பும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பயிற்சி ஏதோ பல பயிற்சிகளைப் போல பெற்றோம் என்று இருந்து விடாமல் களப்பணியாக மாறி களத்திலே இறங்கி இருளில் ராஜ்யத்திலிருந்து அநேகரை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக வரவழைக்கும் அருளை தொடர்ந்து தருவீராக. ஒருமன ஒற்றுமையை தருவீராக. இந்த பயிற்சி குறித்த விவரத்தை நினைவுபடுத்துவீராக. 12 வாரம் அந்த சபை மக்களாக நாங்களே அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் சமுதாயத்துக்குள்ளே என்பதை பற்றி தெளிவுற கேட்டும் கண்டும் புரிந்தும் கால தாமதமின்றி நம்முடைய கரத்தில் உபயோகமான பாத்திரங்களாய் மாற உதவி தருவீராக. இதற்கென எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பி எடுத்து பாவித்த சகோதரர் ஜான்ராஜ் அவர்களுக்காக, சிஸ்டர் ஹேனா ஜானுக்காக நன்றி சொல்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அவள் வந்ததும் ஊழிய நிறைவு இன்னும் வாலிபர்களோடு பேசி முடித்த பிற்பாடும் உண்டானாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசத்துக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். பரலோகம் அதை காண்கிற அதற்குரிய தக்க கைமாறை தாரும். மக்கே நன்றி. வந்திருக்கிற யாவர் மேலும் உடைய கிருபை உண்டாயிருப்பதாக. இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொருவரும் மாளாமல் தலையாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருகுவார்களாக. இந்த மாதத்துக்குரிய எல்லா ஆவிக்குரிய பொருளாதார தேவைகளை சந்தியும், புதிய காரியங்களை செய்யும், கேட்ட செய்திகளை சிறமேற்கொண்டு நடைமுறைப்படுத்த உத்வேகத்தை தாரும். மக்கே நன்றி. விசேஷத்தை ஜப தேவையோடு இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். சமயம் தூரமான யாவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் விடுதலை தாரும். இந்தியா இயேசுவை அறிய நாங்களும் கைவசமான கைப்படிந்த மக்களாய் மாற அனுகிரகியும். இஸ்ரவேல் சமானத்துக்காய் ஜெபிக்கிறோம். 3ஆம் உலகப்போர் வெடித்து கிளம்பும் சூழலிலே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். தேங்க்யூ லார்ட்.
இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் பாதுகாவலும் அந்யுன்யமும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.